வணக்கம். பக்தி ஒலி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து நம்ம வீட்ல சாமி ரூம் எடுக்கிறோம் இல்லையா? அந்த சாமி ரூம்ல வந்து நெறைய ஃபோட்டோஸ்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. நெறைய ஃபோட்டோக்கள் வந்து சில இது சாத்வீக ஃபோட்டோக்கள் தான் நம்ம வீட்ல வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பிள்ளையாரு, முருகர், மீனாட்சி, அப்புறம் சரஸ்வதி, அப்புறம் நம்மளுடைய வெங்கடாஜலபதி, லட்சுமி அப்படி சொல்ட்டு பெருமாள் ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு கும்பிடுறதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. முக்கியமான ஃபோட்டோ. நம்ம வீட்ல இருக்க வேண்டிய முக்கியமான ஃபோட்டோக்கள். இந்த ஃபோட்டோவுக்கு இடையில நடுவுல வந்து நம்ம வீட்டின் தெய்வமாக, நம்ம வீட்டின் குலதெய்வ அம்சமாகவும் எடுத்துக்கலாம். இல்லாட்டா நம்ம வீட்டை காவல் காக்கும் நம்ம ஒரு பெரும் தெய்வம் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத நம்மளுடைய குலத்தில் தோன்றிய ஒரு தெய்வம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமே. அந்த தெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்குள்ள நடு வீட்டுக்குள் வைத்து வழிபடுதல் நம்ம வந்து எப்பவுமே ஏதாச்சும் ஒரு விசேஷ நாள்னா நடு வீட்ல வச்சு கும்பிடணும். நடு வீட்டுக்குள்ள வச்சு பண்ணுங்க. ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா முதல்ல நடு வீட்ல வச்சு கும்பிட்டுட்டு, அப்புறம் நம்ம வந்து பத்திரிக்கை அடிக்கிறது எல்லாம் பண்ணலாம். அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காது குத்துனா, முதல்ல காது குத்து பத்திரிக்கை எல்லாம் வெளியேறதுக்கு சொந்தக்காரங்கட்ட சொல்லதுக்கு முன்னக்கூட்டி, முதலில் சொல்வது நடு வீட்டுக்குள்ள உள்ள தெய்வத்தை நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அதனால அவங்களுக்கு சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம். அதனால நம்ம வீட்டு தெய்வமாக நம்ம வந்து நடுவீட்டு தெய்வமாக வீட்டு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வீட்டை பாதுகாக்கும் தெய்வம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த தெய்வத்துக்காக நம்ம நடுவீட்டில் வைத்து கும்பிடுவதுதான் நம்ம ரொம்ப விசேஷமானது. இந்த நடுவீட்டில் கும்பிடுறது என்னன்னா, நம்ம நம்ம சாமி ரூம்லயே அந்த நடுவீட்டுக்குள்ள தான் வைப்பாங்க. இன்னொன்னு வந்து கிச்சன்லயும் வைப்பாங்க. கிச்சன்ல வந்து ஏன்னா, அங்க அன்னபூரணி வந்து அந்த இடத்தை வந்து காவல் காக்கிறா. அந்த உணவு பற்றாக்குறை நம்மளுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய நம்ம அன்னபூரணி கிச்சனுக்கு மிக முக்கியமானவள். அதனால கிச்சன்லயும் நம்ம நடுவீட்டுக்குள்ள அந்த இத வந்து சிம்பிள வைப்போம். அதேபோல் நம்ம சாமி ரூம்லயும் நடுவீட்டு தெய்வத்தை எடுத்து வைப்போம். இந்த எந்த இடத்துலயுமே நம்ம நடுவீட்டு தெய்வங்களை வழிபாடுதல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இத என்ன பண்ணுவாங்கன்னா, அ அதாவது நம்மளுடைய கிச்சன் சாமி ரூம் இருக்கு இல்லையா? சாமி ரூம்ல எல்லா ஃபோட்டோக்கும் இருக்கல பூஜை அறையில் மத்தியம பகுதிய எடுத்துக்கோங்க. அந்த மத்தியம பகுதியில நல்ல மஞ்சள் நல்ல மஞ்சள் வாங்கி புது மஞ்சளா வாங்கிக்கோங்க. மஞ்சள் தூள் வாங்கி, அதில் வந்து கொஞ்சம் நறுமணம் மிகுந்த ஜவ்வாது, பச்சை கற்பூரம், பன்னீரு இதெல்லாம் உங்களுக்கு வேற என்ன போடலாம்? கோசரணம் இதெல்லாமே போடலாம். போட்டு அத வந்து நல்லா கலக்கி, நல்லா திக்கா கலக்கிட்டு, அந்த நடு வீட்டுக்குள்ள வந்து சென்டர்ல வந்து செவுத்துல வந்து வட்டமா ஒரு வட்டம் போடுவாங்க. போட்டுட்டு, இப்ப நம்ம வைணவமா, சைவமாங்கிறது உங்களுடைய இது. சைவமார்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டை அடிப்பாங்க. வைணவர்கள் வந்து நாமம் போடுவாங்க. நாமம் போட்டு ஒற்றைப்படை பொட்டுக்களாக வைப்பாங்க. 5 பொட்டு வைக்கலாம், 3 பொட்டு வைக்கலாம். இல்லாட்டா நீங்க 7 பொட்டாக வைக்கலாம். உங்களுக்கு எத்தன வகை ஒற்றைப்படை பொட்டுக்களாக நீங்க எத்தனை பேர் பாரம்பரியத்துல வைக்கிறாங்களோ, அத்தன வகை பொட்டுக்கள நீங்க வச்சிரணும். வச்சுட்டு அங்க வந்து அதுதான் நடுவீட்டு தெய்வமாக நம்ம குறியீடுகள். அதுதான் நம்ம நடுவீட்டு தெய்வம் குறியீடு. இந்த தெய்வத்துக்கு முதல் படைகள் போட்டுட்டு தான் நம்ம வந்து மத்த சாமிங்களே கும்பிடுவோம். இப்ப நம்ம வீட்டு சாமி கும்பிட நடுவீட்டுக்கு ஒரு படையல் போடுங்க அப்படிம்பாங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செவுத்தில் பண்ண முடியாதவங்க, செவுத்த ரொம்ப அசிங்கப்படுத்த முடியாதவங்க என்னன்னா, ஒரு மரத்துண்டு எடுத்துக்குவாங்க. சதுரமான ஒரு மரத்துண்டு எடுத்துக்கோங்க. அதுல வந்து நல்ல வட்டமா நல்லா அந்த மரத்துண்டில் நல்ல மஞ்சள பூசிட்டு, அதுல இந்த மாரி நீங்க வந்து பட்டையாவோ இல்லாட்டா நாமமோ உங்களுடைய குலத்தின் தக்கன எந்த தெய்வத்தை வழிபடுறீர்களோ அதுக்கு தக்கன பட்டையாவும், நாமமாவும் போட்டுக்கிட்டு, பொட்டுகளும் அதே மாரி வைக்கலாம். சரி இது வைக்கிறீங்க இல்லையா? இத வந்து இத வைக்கும்போது வந்து பெண்கள் மிகவும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாம் இப்ப வந்து சாமி பொருட்கள் எல்லாம் கிளீன் பண்றது, நீங்க நைட்டிய போட்டு கிளீன் பண்ணுங்க என்னலாம் ஓகே. ஆனா கிளீன் பண்ணிட்டு அதுக்கு பொட்டு, பூவு எல்லாம் வைப்பீங்களே அந்த தொடச்சு, அந்த சாமி பொருள் அப்ப வந்து உங்கள நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்களை எப்படி நீங்க பொட்டு வச்சு, பூ வச்சு கண்டிப்பாக தலையில் பூ இருக்கணும், பொட்டு இருக்கணும், சேலை கட்டி இருக்கணும். இது 3ம் ரொம்ப முக்கியமானது. உங்களால அந்த 3ல 2ஆச்சும் பண்ணணும். பொட்டும் பூவுமாச்சும் வச்சுருங்க. அத வச்சுட்டு ஒரு வெள்ள துணிய எடுத்து ஒரு லைட்டா இது விபூதி எடுத்து எல்லா பாத்திரத்தையும் சாமி பொருள் எல்லாம் தேய்ச்சு தொடச்சு எடுத்து, அதுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு நம்மளுடைய சாமி ரூம்ல அலங்காரம் பண்ணுவோம். இந்த அலங்காரம் பண்ணும்போது, முதலில் இந்த அலங்காரம் பண்ண சாமி ரூம்ல இந்த பொருட்கள வைக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே, முதல்ல நடுவீட்டுக்குள் வைக்கிற சிம்பிள தான் முதல்ல ரெடி பண்ணணும். அத ரெடி பண்ணிட்டு தான் அப்புறமா நம்ம அந்த சாமி பொருட்களெல்லாம் அடுக்கணும். அதனால முதல்ல வந்து நீங்க எல்லா சாமி ரூம கிளீன் பண்ணிட்டு, அந்த கிளீன் பண்ண உடனே சாமி பொருள் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு, எல்லாம் ஒரு ரெடியா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்களும் ரெடி ஆயிக்கோங்க. ரெடி ஆயிட்டு அப்புறமா ஒவ்வொன்னையும் அடுக்கறதுக்கு முன்னக்கூட்டி நடுவீட்டு சிம்பிள் அந்த வட்டம் வச்சு அத பண்ணணும். பண்ணும்போது உங்க வீட்டில்
செல்வ நிலையும் சரி, சுப நிகழ்ச்சிகளும் தடையில்லாமல் சந்தோஷமாக நடைபெறும். வீட்டில் சண்டை சச்சர அளவுகள் குறையும். இந்த நடுவீட்டு தெய்வம் வந்து கிச்சன்லயும் நம்ம வந்து இது பண்ணணும். கிச்சன்லயும் இது பண்றது ரொம்ப விஷயம். எப்போ கிச்சன்ல பண்ணலாம்? வெள்ளிக்கிழமை காலையில குளிச்சுட்டு முதல்ல அத பண்ணிட்டு தான், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? வீட்டில் சமையல்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது. அதனால அந்த நடுவீட்டு சிம்பிள் வந்து கிச்சன்ல ஒரு சின்ன வட்டம் போட்டு ஒரு நாமம் போட்டுக்கோங்க. இல்லாட்டா பட்டை போட்டுட்டு, பொட்டு 3 பொட்டு வச்சுட்டு, நம்மளுடைய அன்னபூரணிய கையால அத வச்சு முடிச்சோனே, அன்னபூரணிய கையால எடுத்து இப்டி கும்பிட்டுட்டு, அந்த அரிசிய அதுக்குள்ளேயே அரிசி பானையிலே போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து சமையல் ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அந்த வாரம் ஃபுல்லாவே செழிப்பாகும். சண்டை சச்சரவு இல்லாம கிச்சனில் பதார்த்தங்களில் எந்த ஏற்றக்குறைவுகள் இல்லாமல், வற்றாமல் உங்களுக்கு பதார்த்தங்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். வீட்டில் எல்லாரும் பசி இல்லாமல் இருப்பார்கள். அதனால இந்த மாரி நீங்க பண்ணீங்கனாலும் நல்லா இருக்கும். சரி, இந்த நடுவீட்டுக்குள்ளத வந்து எப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னன்னா, அ வாரம் சாமி பொருள எடுக்கும்போது, அந்த நடுவீட்டுக்குள்ளதையும் எடுத்து கழுவி கிளீன் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, சில சமயம் உடம்பு முடியல, அதனால என்னால அந்த 1 வாரம் கழிச்சு தான் நான் பண்ண முடியும்னா, எப்பவுமே அந்த நடுவீட்டு அந்த மஞ்சள் வந்து ஒரு மாரி கலர் மங்கக்கூடாது. குங்குமம் வந்து பூசணம் பூக்கிற தன்மை வரக்கூடாது. அந்த அளவுக்குலாம் வந்துச்சுன்னா, வீட்டில் நமக்கு கெட்ட சகுனங்கள் காமிக்குதுன்னு அர்த்தம். அதனால அந்த அந்த அளவுக்கு அந்த வீட்டில் வந்து வரக்கூடாது. அதெல்லாம் கவனமா பார்த்து தொடச்சு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப வசதியா ரொம்ப வசதிகளை குடுக்கக்கூடிய, ரொம்ப மிகப்பெரிய மாற்றத்தை குடுக்கக்கூடிய இந்த நடுவீட்டு வழிபாடு முறைகள் ரொம்ப இதா இருக்கும். அது தெற்கு சைடு அதாவது திருநெல்வேலி, மதுரை அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, நடுவீடு கும்பிடுதல் வந்து என்னன்னா, இந்த இதெல்லாம் போட மாட்டாங்க. ஆனா நம்ம வீட்டில் முக்கியமா மத்தியம பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா? அத குறிச்சு வச்சுக்குவாங்க. அதில் குறிச்சு வச்சுட்டு, அதில் வந்து நம்ம வந்து விளக்கு எல்லாம் வச்சு, வீட்டில் சாமி ரூம தவிர இன்னொரு ரூம் எடுத்திருப்போம். ஏன்னா நடுவீட்டில் கும்பிடும்போது, நம்ம சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க எல்லாரும் வருவாங்க. வரும்போது விசேஷ நாளே நான் நடுவீடு கும்பிடுறேன்னு சொன்னா வருவாங்க. வந்து கும்பிடும்போது, எல்லாரையும் பூஜை ரூமுக்குள்ள நம்மளால அழைக்க முடியாது. அதனால நடுவீடுன்னு சொல்லிட்டு, வீட்டில் மத்தியம பகுதிய குறிச்சு, அதில் வந்து வச்சு வழிபாடுகள் பண்ணிட்டு, எல்லாருக்கும் உணவு பரிமாறுவோம். அதனால நடுவீடு வந்து நம்மளுடைய திருநெல்வேலி, மதுரை அந்த சைடு ஃபுல்லாவே கும்பிடும் முறை வேற. இங்க ஃபுல்லா கும்பிடுற முறை வேற. சென்னை அந்த எல்லா பக்கமும் சென்னை மத்த பக்கத்துலலாம் கும்பிடுற முறைகள் வேற. அதனால இது ஊருக்கு ஊர் மாறுபடும். ஆனா நடுவீடு வைத்து கும்பிடுவது ரொம்ப விசேஷமானது. ஒவ்வொரு பண்டிகையும் ஒரு பொங்கலும் சரி, நம்ம வீட்டு தைப்பொங்கலும் நடுவீட்டில் கும்பிடுறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். அதனால ஒவ்வொரு விசேஷங்களும் நடுவீட்டில் கும்பிட்டு நம்ம நம்ம வீட்டு தெய்வத்தை வரவழைச்சு கும்பிடுறது நம்ம வீட்டை மேலும் மேலும் வளம்தோங்கி வைப்பதற்கு மிக சிறப்பாக இருக்கும். அது வந்து எல்லாரும் பின்பற்றி நல்ல செழிப்புடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.